அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் வீட்டில் வேஸ்ட் ஆகாமல் இருந்த பொருளையும் நம்ம உரங்கள் தயாரிச்சிட்டோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, உப்புமா செஞ்சுருந்தேன். ரவை உப்புமா செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்காம நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். உப்புமா அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். நான் ரவையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, வெங்காயத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நம்ம கடலை பருப்பு எல்லாத்துலேயுமே சத்துக்கள் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்படியே கரைச்சி வச்சுட்டேங்க. அடுத்த நாள் வெறும் ஒரே ஒரு பொருளை சேர்த்துருந்தேன், பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துருந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் உரங்கள் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இருந்தது. அதே சமயத்தில் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகாதுன்ற நம்பிக்கையும் இருந்தது. எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருந்தேன். நான் சூப்பராக வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். கொஞ்சம் இந்த பழுத்த இலைகள்லாம் ரிமூவ் பண்ணணுங்க. இன்றைக்கி வேலை அதுதான். இப்போ வெயில் வந்தாச்சு, நான் கீழே இறங்கி வந்தாச்சு. காலையில் ஈவினிங் போயிட்டு இந்த பழுத்த இலைகளெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நம்முடைய தோட்டம் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சைஸ் கத்திரிக்காவே நம்ம கையில் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் கத்திரிக்காய். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். இதில் ஒரு 4 பிஞ்சுகள் இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம இந்த உரங்களை கொடுத்துட்டு கீழ் உரமாகவும் கொடுக்கணும், மேல் உரமாகவும் கொடுக்கணும். கீழ் உரங்கள் கொடுக்கும் பொழுது செடியுடைய வளர்ச்சி அதிவேக வளர்ச்சி வரும். மேல் உரங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம மேலே இருக்க பூச்சி ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஃபோர்ஸாக ஊற்றும் பொழுது அந்த பூச்செல்லாம் கீழே கொட்டிடும்.